ஹாய்ங்க, நான் உங்கள் சுபாஷ் கிச்சன் சுபலக்ஷ்மிங்க. இன்றைக்கி சுவையான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் இதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ வானொலி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இடையில இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை எடுத்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்குறோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, கீறி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட இப்போ நம்ம சுபாஷ் கிச்சனோட ஸ்பெஷல் கறி மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ண போகிறேங்க. இந்த கிரேவிக்கு 1/2 ஸ்பூனே போதுமானது. நீங்கள் இதை நான்வெஜ் வெஜ் ரெண்டுக்குமே எந்த கிரேவி பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட இப்போ நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட உப்பு செக் பண்ணி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம தேங்காய் அரைக்க போகிறோங்க. அதுக்கு நான் தேங்காய், அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், 2 முந்திரி போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி அதை வந்து கிரேவியில் மிக்ஸ் பண்ணி தட்டி வச்சுருக்க நண்டு எடுத்து ஒன்றொன்னா உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வேக வச்சிட்டிங்கன்னா இப்போ நமக்கு தேவையான சூப்பரான சுபாஷ் கிச்சனோட நண்டு கிரேவி ரெடிங்க. உங்களுக்கும் சுபாஷ் கிச்சனோட மசாலா கறி மசாலா பொடி வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கை பயோவில் கொடுத்துருக்கேங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.